பொதுவாக வந்து இந்த இளநீர் அப்படிங்கிறது வந்து சர்க்கரை இருக்கவங்க எடுத்துக்கலாமா? ஏன்னா வந்து சில பேர் எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க, சில பேர் வந்து சர்க்கரை ஏறும்னு சொல்றாங்க. இது எப்படி டாக்டர் நான் எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இன்னைக்கு அதை பற்றின ஒரு விளக்கத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இளநீர் அப்படிங்கிறது வந்து ஒரு இயற்கையான உணவு. நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கேன், இயற்கையான உணவுகளில் வந்து பெருசாக வந்து அதே ஃபார்மில் நம்ம எடுத்துக்கும் போது பெருசாக பாதிப்புகள் இருக்கிறக்கூடிய வாய்ப்பு மிக 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 குறைவு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து விவசாயிட்டிருந்து கிடைக்கிற ஒரு உணவுப் பொருள் அப்படியே எந்த விதமான ஒரு ப்ராசஸிங்கும் பண்ணாமல் டைரெக்டாக கிடைக்கிற உணவுப் பொருளில் மிக முக்கியமானது இளநீர். ஏன்னா மற்ற உணவுகள் இல்லை வந்து மற்ற வெஜிடபிள்ஸ் எதுவாக இருந்தாலும் நிறைய வந்து ஒரு கெமிக்கல் போடுறாங்க. பட் இளநீருங்கிற ஒரு விஷயத்துக்கு அந்த மாதிரி எந்த விதமான ஒரு கெமிக்கலும் இது வரைக்கும் போட்டதா யாருக்கும் வந்து ஒரு நியூஸும் கிடையாது, நாங்கள் கண்ணாரையும் பார்த்தது கிடையாது. ஏன்னா எங்கள் ஊர் பகுதியில் நிறைய இளநீர் விவசாயம் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு இயற்கையான உணவு நேரடியாக விவசாயிட்டிருந்து அதே ஃபார்மில் நம்ம எடுத்துக்க போகிறது அந்த இளநீர். இந்த இளநீரில் இருக்கிற சத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90% வந்து இதில் வந்து நீர்ச்சத்து இதுதான் இருக்குது. இது போக மிக முக்கியமான நுண்ணுயிர் சத்துக்கள் வந்து நிறைய இருக்குது, மினரல்ஸ். அதாவது வந்து கால்சியம், மெக்னீசியம், சோடியம், பொட்டாசியம், இந்த மாதிரி வந்து நுண்ணுயிர் சத்துக்கள் வந்து இதில் வந்து நிறையா இருக்குது. சர்க்கரை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அதில் வந்து கொஞ்சம் குளுக்கோஸோட அளவு வந்து இருக்கத்தான் செய்யும். அந்த இனிப்பாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் குளுக்கோஸோட அளவு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த இளநீரில் இருக்கிற நீர்ச்சத்து அது போக இருக்கிற மற்ற நுண்ணுயிர் சத்துக்கள் வந்து மிக 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 அவசியமான ஒரு விஷயம். இந்த குளுக்கோஸ் உள்ளே இருக்கிறதுனால தான் நிறைய பேர்த்துக்கு சர்க்கரை உள்ளவங்களுக்கு இது எடுத்துக்கலாமா கூடாதா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது. கண்டிப்பாக சர்க்கரை உள்ளவங்க இந்த இளநீரை வந்து எடுத்துக்கலாம். ஆனால் எப்பப்போ எடுத்துக்கலாம், எந்த மாதிரி கண்டிஷனில் எடுத்துக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து நமக்கு இளநீர் வந்து நல்ல வந்து நீர்ச்சத்தும் நமக்கு நுண்ணுயிர் சத்துக்களும் கொடுக்கறதுனால இந்த மினரல்ஸ், வைட்டமின்ஸ் அதிகமாக தேவைப்படுற நேரங்களில், அதாவது வந்து நீர்ச்சத்து அதிகமாக தேவைப்படுறது, உதாரணத்துக்கு நல்ல எக்ஸசைஸ் பண்ணுறோம், இல்லை வந்து வெயிலில் ரொம்ப நேரம் சுற்றுறோம், டீஹைட்ரேஷனில் இருக்கும், அப்படிங்கும்போது இந்த இளநீர் வந்து நிறைய நல்ல பலன்களை நமக்கு கொடுக்கும். ஸோ பொதுவாக நல்ல ஹெவி எக்ஸசைஸ் பண்ணுறவங்க எக்ஸசைஸ் முடிச்சோன்னே இதை எடுத்துக்கலாம். அதே போல் இப்போ வெயிலில் வந்து வெளியே ட்ராவல் பண்ணுறாங்க, மார்க்கெட்டிங் இந்த மாதிரி விஷயத்தில் வெளியே போக வேண்டியிருக்கு, அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் டீ காஃபியை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த இளநீர் எடுத்துக்கிறது உங்களுக்கு வந்து நிறைய நல்ல பலன்களை கொடுக்கும். கண்டிப்பாக இதில் இருக்க சர்க்கரையோட அளவு வந்து ரொம்ப கட்டுப்பாடு இல்லாமல் அதிக சர்க்கரை உள்ளவங்க தொடர்ந்து எடுத்துக்கும் போது உயர்த்துறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. பட் கட்டுப்பாட்டில் சர்க்கரை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் இந்த மாதிரி சமயங்கள் எடுத்துக்கும் போது பெருசாக சர்க்கரையோட அளவு மாறுபாடுகள் இருக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இல்லை.